ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். நான் சிவராத்திரியை பற்றி கதையை சொன்னேன். அப்புறம் சிவராத்திரி 4 கால பூஜை என்னென்ன எத்தனை மணிக்கு நடக்கிறது, அதுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணுவா, என்னென்ன கலரில் சுவாமிக்கு ட்ரெஸ் போடுவா, என்னென்ன பூ வச்சு பூஜை பண்ணுவா, எதை வச்சு அபிஷேகம் பண்ணுவா அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னேன் இல்லையா. இப்போ சிவராத்திரி விரதத்தால் பலன் பெற்றவர்கள் யார் யார் இந்த சிவராத்திரிக்கு விரதம் இருந்து பலன் பெற்றார்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றியதின் பலனாக பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடலில் பாதியை தந்து அர்த்தநாரீஸ்வரராக இறைவன் வடிவெடுத்த தினம் இந்த சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்றைக்கி தான் அம்பாள் பூஜை பண்ணதுனால அந்த பூஜையில் மகிழ்ந்து தன்னுடைய உடம்பில் பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அடுத்தது அர்ஜுனன். அர்ஜுனன் தன்னுடைய தவத்தால் சிவபெருமானை பூஜித்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்ற நாள் இதுவே. சிவராத்திரி அன்றைக்கி தான் அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமான்லேருந்து பாசுபதம் அப்படிங்கிற அஸ்திரத்தை பெறுகிறார். அந்த நாள் தான் சிவராத்திரி நாள். அப்புறம் சிவபெருமானுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கண்களையே கொடுத்த கண்ணப்ப நாயனார் சிவகதி அடைந்ததும் ஒரு சிவராத்திரி நாளில்தான். கண்ணப்ப நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு சிவனுடைய கண்ணிலேருந்து ரத்தம் வடிகிறதுன்னு ஒன்று தன்னுடைய கண்ணை ஒன்றை பிடுங்கி அந்த சிவனுக்கு வைக்கிறாரு. பார்த்தா அடுத்த கண்ணுலேயும் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருது. என்னடா இது, நம்ம இன்னொரு கண்ணை பிடிங்கினானாக்க அப்போ நம்ம எப்படி நம்ம பார்த்து கரெக்டாக வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அடையாளத்தை கொண்டு தன்னுடைய காலை வச்சு அந்த கண் இருக்கிற இடத்த அப்படி பிடிச்சிண்டு அப்புறம் தன்னை இன்னொரு கண்ணை எடுக்கிறதுக்காண்டி போவார். அப்போ தான் நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவருக்கு முக்தியை கொடுப்பார். அதுவும் ஒரு சிவராத்திரி நன்னாளில்தான். அடுத்தது பகீரதன் என்னும் மன்னன் தன்னுடைய முன்னோர்களின் நற்கதிக்காக ஆகாயத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் ஒரு சிவராத்திரி வழிபாட்டின் மூலமாகத்தான். அதை தான் பகீரத பிரயத்தனம் செஞ்சு அதை எடுத்துன்னு வந்தால் எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு எதையாவது கொண்டு வந்தால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பகீரதன் ஒரு சிவராத்திரி நன்னாளில் தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார். தெரிஞ்சுதா. அடுத்தது என்றும் 16 என்று சிவபெருமானால் ஆசி பெற்ற மார்க்கண்டேயருக்காக யமதர்மனின் பாசக்கயிற்றை ஈசன் பஸ்பமாக்கியதும் சிவராத்திரி நாளில்தான். இந்த சிவராத்திரி நாளில் தான் மார்க்கண்டேயர் 16 வயசு வரைக்கும் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறாங்க. அதாவது அப்பா அம்மா வரம் கேட்கும்போது உனக்கு நீண்ட ஆயுளோட ரொம்ப அஷராக இருக்கிற பையன் வேணுமா, இல்லாட்டா 16 வயசு உள்ள ரொம்ப சமத்தா ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டோடனே அவள் 16 வயசு இருந்தாலும் போகிறோம், நாங்கள் சமத்தா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா. அதே மாதிரி 16 வயசு வரைக்கும் அந்த குழந்தை தான் சமத்து குழந்தையாச்சே. அப்போ சுவாமியை வேண்டி அந்த 16 வயசே தொடர்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு கொண்டு வந்துட்டான். அதனால தான் மார்க்கண்டேயருக்காக யமதர்மன் அந்த பாசக்கயிற்றையே பிடிச்சி அந்த யமனையே காலால் எட்டி உதச்சிடுறார் இல்லையா சிவபெருமான். அப்படியாப்பட்ட நாள் சிவராத்திரி நாள் தான். என்ன புரிஞ்சுட்டிங்களா? சிவராத்திரி விரதத்தினால யார் யார் பலனடைஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க. நம்மளும் கூடிய வரைக்கும் சிவராத்திரி அன்றைக்கி விரதம் இருந்து பகவானை வணங்குவோம். வணக்கம்.